நிறைவு கருத்து பதிவு. எஸ், ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை போல் இருக்கிறதுன்னு சொல்லி பிரதம மந்திரி சொன்னாரு. அதுல இருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து அவர் அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அந்த பேச்சு ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறது ஒரு நாட்டில் பிரிவினையை, பிளவுகளை உண்டுபடுத்தும். அதை இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியா இருக்கிறவர் செய்யக்கூடாது. ஒண்ணு. இன்னொன்னு, நான் மறுபடியும் திரு சுப்பிரமணியன் அவர்கள் சொல்றேன், பல விவாதங்கள்ல அவருடைய வாத திறமை கண்டு நான் மகிழ்ந்திருக்கிறேன். ஆனால் நாம் எல்லோருமே சட்டத்திற்கு உட்பட்டவர்கள். தேர்தல் விதிமுறைகள் என்ன சொல்கின்றன? தேர்தல் ஒரு அரசியல் கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பணும்னு தேர்தல் விதிமுறை கிடையவே கிடையாது. ஐ ரிப்பீட் இட் அகைன். இண்டிவிஜுவலுக்கு தான் அனுப்பியிருக்கணும். ராகுல் காந்திக்கும் நரேந்திர மோடிக்கும் தான் அனுப்பியிருக்கணும். அதை அனுப்பாத இந்த தேர்தல் ஆணையத்தின் மேல் சந்தேகம் வரத்தான் செய்யும். அனுப்புன்னு சொல்றேன் சார். நான் கேண்டிடேட்டுக்கு வேண்டாம், ஆர்கனைசேஷன் அனுப்பிச்சாதான் அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக நடவடிக்கையும் எடுக்கப்படும். அவர் என்ன சொல்றாரு, ரூல் என்னன்றார். நான் என்னோட விருப்பத்தை தான் சொல்றேன். நான் சட்டத்தில் அது இருக்குன்னு சொல்லல. ஓகே ஓகே. ஒண்ணே ஒன்று, மைனாரிட்டி பத்தி ஐயா ரவிக்குமார் பேசினாரு. பிசினஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல மைனாரிட்டின்றது எம்எஸ்எம்இ. எம்எஸ்எம்இக்கு கொடுக்குற பணம் டிலேவா போச்சுன்னா இன்கம் டாக்ஸ்ல டிசலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வந்தார்கள். அந்த சட்டத்தை ரத்து செய்வேன் என்று திமுக மேனிஃபெஸ்டோல இருக்கு. ஸோ மைனாரிட்டிக்காக போராடுறீங்க இல்லையா? ஏன் எம்எஸ்எம்இக்காக அது மாதிரி நீங்க போராடல? ஏன் மேனிஃபெஸ்டோ தப்பா போட்டீங்கன்னு எங்க விசிகா தலைவர்கள்லாம் கேட்கல. நீங்க மைனாரிட்டினா ஒரு ரிலீஜியஸ் மைனாரிட்டி மட்டும் போறீங்க இல்லையா? பிசினஸ்ல எம்எஸ்எம்இ எவ்வளவு ஐக்கப்பட்டிருக்காங்க, அதையே சொல்லல. நீங்க இடஒதுக்கீட்டு கொள்கை வரும்போது என்ன அடிப்படையில் வருதுன்னா, என்ன டாக்டர் அம்பேத்கர் பலமுறை நீங்க அரசியல் மத ஜாதிக்கு போல சோஷியோ எகனாமிக்கலி பேக்ரவுண்ட்னால ஸ்பெசிஃபிக்கா கேட்டதா அப்படியே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தா அதை ஏன் ரத்து பண்ணுவேன்னு சொல்றீங்க சார்? நீங்க ஸ்பெசிஃபிக்கா சார், நீங்க விசிகேன்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்டதால சொல்றேன். எம்எஸ்எம்இயோடைய பாதுகாப்புக்காக நான் கடந்த கூட்டத்தொடரில் கூட கேள்வி எழுப்பியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிற எம்எஸ்எம்இயோடைய அந்த பொறுப்பாளர் அவரோட ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னையும் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கான கேள்விகளை எழுப்பி பதில்களை பெற்றிருக்கிற எம்எஸ்எம்இ போஸ்ட் கோவிட்ல சுத்தமா ஒழிக்கப்பட்டது பாஜகவால தான் சார். தயவு செய்து அதை மறந்துடாதீங்க. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சுப்பிரமணியன், நீங்க நிறைய செய்யுங்க. அதான் உங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் ப்ரிப்பேர் பண்ண மேனிஃபெஸ்டோல அதற்கு எதிராக இருக்கிறது. அதை கேள்வி கேட்டு அதை கொஞ்சம் ரத்து பண்ண பாருங்கன்னு சொல்றேன். ஷபீர், ராகுல் காந்தி ராம் மந்திர் டெம்பிள் அந்த ஜட்மெண்ட்டையே வாபஸ் வாங்கிடுவாங்க அப்படின்னு போகிற போக்கில் அப்பட்டமான ஒரு பொய்யை ஒரு வாட்ஸ்அப் வதந்தியை ஒரு சேனலில் பேனலிஸ்ட் பேசுகிறாரு. இதுதான் நீங்கள் பிரச்சனை. அவங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக வருகிறது. அதை அவங்க கூர்ந்து படிக்கிறாங்க, நம்புகிறாங்க. நான் இதை நம்புகிறேன் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. இங்கே அதுதான் பாஜக செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை. வாட்ஸ்அப் மூலமாக அந்த பிரெயின் வாஷ் அப்படின்றது மாஸ் லெவலில் அவங்க அதை பண்ணியிருக்காங்க. சரி, இன்னைக்கு அவர் சொல்கிறாரு மைனாரிட்டிஸ்க்கு ப்ராஜெக்ட்ஸ் ஏன் கொடுக்கணும், கான்ட்ராக்ட்ஸ் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த நாட்டில் கான்ட்ராக்ட்ஸ் வெறும் அம்பானிக்கும் அதானிக்கும் மட்டும்தான் போக வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதான் இவ்வளோ நாள் நடந்துட்டுருக்கு. அது மட்டும்தான் இருக்கிறதா? இந்த மைனாரிட்டி வெறுப்பு அப்படின்றது தான் பாஜகவுடைய அரசியல் மூலதனமாக இருக்கிறது. இந்த மைனாரிட்டி பிரச்சாரத்தை, மைனாரிட்டிகளுக்கு எதிரான, முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்வைத்துதான் அவர்கள் இந்த தேர்தலையும் சந்திக்கிறார்கள். விஸ்வகுருன்னு பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஹிந்து முஸ்லிம்னு பேசினாதான் வாக்கு கிடைக்கும் அப்படின்ற அளவுல வந்துட்டாங்க. இந்த நாட்டில் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, முஸ்லிம்களே இல்லை அப்படின்னா அன்னைக்கு பாஜகவும் இருக்காது. சரி, ரைட். இது ஒரு பொலிட்டிக்கல் விமர்சனமாகவும் இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம். தேர்தல் ஆணையம் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக குறைந்தபட்சம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் முன்வைக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.